என்னோட பேர் பார்த்தீங்கன்னா வெங்கடேசன். நான் வேலி ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா சிஆர்ஓ ஒர்க் பண்ணுறேன். நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸாக இப்போ ரன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 50+ ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஹாப்பி கஸ்டமரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 லட்சம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இப்போ நமக்கு எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு நமக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படின்னா உங்களுக்கு அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் மட்டும் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் தாம்பரம் சர்க்கிளில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்டி ரேர் அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு. வெஸ்ட் தாம்பரம் சர்க்கிளில் இப்போ ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். வெஸ்ட் தாம்பரம் மட்டும் கிடையாது, உங்களுக்கு நம்ம கூடுவாஞ்சியில் அப்பார்ட்மெண்ட் உள்ள வில்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேலம்மாள் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில். அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவில். சிங்கப்பெருமாள் கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 38 ஃப்ளாட் வந்து ஃப்ரீ லான்ச்சிங் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். சிங்கப்பெருமாள் கோயில் அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ராஜெக்ட் வருது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம காட்டாங்குளத்தூரில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறோம்னா காட்டாங்குளத்தூர்னா நம்ம காட்டாங்குளத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், கொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் நம்ம சைட் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா 122 ஃப்ளாட் கொடுத்துருக்கோம். 2 ஃபேஸிங்காக ஃப்ளாட் வந்து உங்களுக்கு எப்படி சொல்லுங்கன்னா நம்ம உங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் கஸ்டமருக்கு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு 1404 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் இருக்குது நமக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரேர் அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி. கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட சிபில் ஸ்கோரை செக் பண்ணி பார்த்துட்டு 80% 90% லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஏஃபிப் எடுத்து வச்சுருக்கோம். அதுவும் நான் உங்களுக்கு ஒரு 3 லீகல் நம்ம செக் பண்ணி தான் வந்து நம்ம ப்ரொசீடியர் பண்ணுவோம். உங்களுக்கு கஸ்டமர் என்ன கேட்பாங்கன்னா, சார் நான் வந்து எப்படி சொல்லணும்னா நான் எஸ்பிஐயில் போகிறேன், இந்தியன் பேங்க்கில் போகிறேன் அப்படிங்கும்போது கஸ்டமர் எந்த பேங்க் கேட்குறாங்களோ அந்த பேங்க்கில் நம்ம வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். நம்மளோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு எதிர்பார்க்குறாப்புல நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வேல்யூ ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸாக வந்து நம்ம ரன் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ்டு ப்ராஜெக்டாக தான் கொடுத்துருக்கோம். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஏஃபிஎஃப் ப்ராஜெக்ட் தான் எடுத்து கொடுக்குறோம். ரெண்டாவது கஸ்டமர் இப்போ என்ன நினைக்கிறாங்க ரீசேல் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ரீசேலுக்கும் அப்ரூவலுக்கும் என்ன வித்தியாசம்னா இப்போ ரீசேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டாக்குமெண்ட் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை ஏஃபிஎஃப் ப்ராஜெக்ட் தான் எடுத்து கொடுக்குறோம். ஆனால் கஸ்டமர் என்னென்னா வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாப்பி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூஸே நமக்கு நிறையா வந்துருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ ரியாலிட்டியில் ரிவ்யூ செக்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கஸ்டமரை எப்படி உங்களுக்கு சொல்கிறதுனா உங்களுக்கு அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அது ஒரு க்ரோத்தாக வரும் உங்களுக்கு. ரெண்டாவது நம்ம ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வெல் டெவலப்பான ஏரியாவில் தான் நம்ம கொடுக்குறோம். அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வைடான 30 ஃபீட் 40 ஃபீட்டில் தான் உங்களுக்கு வந்து பிளாக் டாப் ரோட் கொடுக்குறோம். சைட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எந்த ப்ராஜெக்ட்லையும் இது மாதிரி பண்ண மாட்டாங்க. கஸ்டமர் வீடு கட்டுற போது பார்த்தீங்கன்னா நம்ம இபி லைனுமே எடுத்து கொடுத்துருவோம் உங்களுக்கு. ரெண்டாவது சோலார் ஸ்ட்ரீட்டு. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து செலக்ட் பண்ணி தான் உங்களுக்கு நம்ம ப்ராஜெக்டே எடுக்கிறனால பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறது நம்ம காட்டாங்குளத்தூர் கொத்தேரி சர்க்கிள்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவலே பார்த்தீங்கன்னா 30 ஃபீட்டில் கிடைக்கும். ரெண்டாவது என்னென்னா டைரக்ட் ட்ரிங்கிங் வாட்டர். கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அப்ரூவ்டு ப்ராஜெக்டாக போனால் அவங்களோட க்ரோத்து எப்படி மோஸ்ட்லி நான் நினைக்கிறேன் கஸ்டமர் இதான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வீடு கட்டி ஷிஃப்ட் ஆகணும்னு நினைப்பாங்க. ரெண்டாவது மாதத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாழ்நாள்லேயே அதுவே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் இருக்கும். அப்படி வாங்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டியாக போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு நேரம் நான் வீடியோவில் பேசியிருப்பேன். நீங்கள் நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்ரூவலோட நல்ல சர்வீஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஃபர்தராக தேங்க்யூ.